டொரண்டோ பெரும்பாகத்தில் சிறப்பலையிலும் உலகெங்கும் www.ctr24.com இணையத்திலும் ஒலிபரப்பாகின்றது. CTR கனேடிய தமிழ் வானொலி. காற்றலையில் வணக்கம் கனடா சிறப்பலை ஊடாக டொரண்டோவிலும் CTR24.com இணையதளம் ஊடாக சர்வதேசமெங்கும் உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் கனடா. எங்களோடு இந்த வேளையில் இணைந்து கொள்கின்றார் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை விரிவுரையாளர் மற்றும் தமிழ் சிவில் சமூக அமைய பேச்சாளர் திரு குமரவடிவேல் குருபரன் அவர்கள். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம், வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் திரு குருபரன் அவர்களே. வணக்கம் சத்யகா, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமோடு இருக்கிறோம் குருபரன். நிறைய செய்திகள், ஒரு சட்டத்துறையை சார்ந்தவர் என்ற ரீதியில் நிறைய கேள்விகள் அது தொடர்பிலும் இருக்கின்றன. ஆனால் இதற்கு முன்னதாக நாங்கள் இன்னும் ஒரு விடயம் பேச வேண்டும். தமிழ் சிவில் சமூக அமையம் சார்பிலும் உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்தில் வேண்டி நிற்கின்றோம். சிங்கப்பூரில் சென்ற வார இறுதியில் நடைபெற்ற ஒரு கூட்டம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தமிழர் சமூகத்தில், குறிப்பாக புலம்பெயர்ந்த சமூகத்தில் பேசப்படுகின்றன. சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தால் சிங்கப்பூரில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு என்பது நிறையவே கேள்விகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர அமைதி கிடைக்க வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வகையில் நடைபெறுகின்ற அனைத்து முயற்சிகளும் எதனை மையப்படுத்தி நடைபெறுகின்றன? இதில் பங்கு கொள்கின்றவர்கள் யார்? தமிழ் மக்களுக்கான உண்மை தேவைகள் இதன் மூலம் புரிந்து கொள்ளப்பட்டு பேசப்படுகின்றனவா என்ற விடயங்கள் இந்த இடத்திலே பார்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள், பல்வேறு முன்னெடுப்புகள் 2009 பின்னரான காலகட்டங்களில் நடைபெற்றன. அதற்கு முன்னராக நடைபெற்றவற்றை நாங்கள் இந்த இடத்தில் நிறுத்திக் கொண்டு 2009 பின்னரான காலகட்டங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளை கவனத்தில் கொள்ளலாம். ஆகவே அண்மையில் நடைபெற்ற, சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த முன்னெடுப்பு குறித்து பல கேள்விகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழ் சிவில் சமூக அமையத்தின் சார்பிலும் ஒரு சட்டத்துறை விரிவுரையாளராகவும் தமிழர் நலனோடு அக்கறைப்பட்டவராகவும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகத்தான் கேள்விப்படுகின்றோம். இது தொடர்பாக 2 அறிக்கைகளை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று இன் டிரான்ஸ்பர்மேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தென்னாப்பிரிக்க குழுமம் ஒன்று வெளியிட்ட அறிக்கை. இந்த குழுமம் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவின் பேரில் இலங்கை அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது. அண்மையிலே நேற்றைய தினம் நினைக்கின்றேன் டைம் மேகசினுக்கு பேட்டி அளித்திருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சவுத் ஆப்பிரிக்காவினுடைய துணையோடு சவுத் ஆப்பிரிக்க மாதிரியிலான ஒரு உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை தோற்றுவிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார். அதே கட்டுரையிலே டைம் பத்திரிகை, உங்களுக்கு தெரியும், உலக சஞ்சிகையான டைம் பத்திரிகையினுடைய அந்த செய்தியிலே ஜனாதிபதி ஸ்ரீசேன ஜூன் அல்லது ஜூலை மாதம் உள்ளக செயல்முறைக்குரிய விவரங்கள் அறிவிக்கப்படும் என்ற விடயத்தை மேலே சுட்டிக்காட்டியிருந்தார். இது இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடியது இந்த இன் டிரான்ஸ்பர்மேஷன் இனிஷியேட்டிவ் என்ற அமைப்புத்தான். இது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸோடு நேரடியாக தொடர்புடைய அந்த அமைப்பிலே செல்வாக்குடைய நபர்களால் வழிநடத்தப்படுகின்றது. இந்த இன் டிரான்ஸ்பர்மேஷன் இனிஷியேட்டிவனுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய கலாநிதி ஜெனிங்ஸ் அவர்களையும் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் அவர்களையும் தமிழ் சிவில் சமூக அமையம் 2014 பிப்ரவரியிலே சந்தித்திருந்தது. இது அப்போது பேசப்பட்டு வந்த, ராஜபக்ஷ இருந்த பொழுது பேசப்பட்டு வந்த அவரும் தென்னாப்பிரிக்க மாதிரியிலான ஒரு செயல்முறைக்குத்தான் செல்ல ஆயத்தம் என்று கூறியிருந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த நேரம் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஊடாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தோம். அந்த கடிதத்திலே தென்னாப்பிரிக்க மாதிரியான உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பது எங்களுடைய பிரச்சனைக்கு பொருந்தாத ஒன்று என்பதனை தெளிவுபடுத்தி இருந்தோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் அந்த சந்திப்பை செய்திருந்தோம். இன்று மீள அந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஆகவே இந்த ITI ஈடுபட்டிருப்பது 2 விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகின்ற இந்த சிங்கப்பூர் மீட்டிங்ஸ் என்பது, சிங்கப்பூர் கூட்டங்கள் என்பது ஒன்று, சிங்கப்பூர் செயல்முறை என்று நான் நினைப்பேன். மற்றையது இலங்கை அரசாங்கத்தோடு பேசக்கூடிய இந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்குவதற்கான, இல்ல அது போன்ற ஏதோ ஒரு உள்ளக மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான ஏற்பாடு. எங்களுக்கு அப்பொழுது சொல்லப்பட்டது பிப்ரவரி 2014 கூட்டத்திலே இலங்கைக்குரிய நிலைமைகளை பார்த்து அதற்கு பொருத்தமானவாறுதான் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்க மாதிரியை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டு இங்கு உருவாக்கப்படுவதற்கு இல்லை என்ற விடயத்தை தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகரும் இந்த ITI அமைப்பினுடைய கலாநிதி ஜெனிங்ஸும் எங்களிடம் அந்த நேரம் தெரிவித்திருந்தனர். அதை மீளவும் அவர் அண்மையிலே
ஒரு இலங்கை கொழும்பிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வழங்கக்கூடிய பேட்டியிலும் அவர் அதை திருப்பி சொல்லி இருக்கின்றார். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியது, இதற்கு சமாந்தரமாக சிங்கப்பூர்ல இப்ப இது முதலாவது கூட்டம் இல்லையாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மீளவும் நான் ஊடகங்களிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளைத்தான் அடிப்படையாக கொண்டு இந்த செய்தியை சொல்லுகின்றேன். 2013 இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்பதை அறிகின்றோம். இந்த சிங்கப்பூர் கூட்டங்கள், சிங்கப்பூர் செயலினுடைய நோக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சிவில் சமூக தென்னிலங்கை சிவில் சமூக உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தரப்பினரை புலம்பெயர் தமிழர்களோடு பேச வைப்பது, அவர்களை ஒரு தளத்துக்கு கொண்டு வருவதுதான் நோக்கம் என்று நான் அறிகின்றேன். அந்த இடத்திலே அந்த செயல்முறையினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரான முதலாவது கூட்டம் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முதலே இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற்றதன் பின்னர் இந்த அரசாங்கத்திலே பிரதான பங்கம் வகிக்கக்கூடிய வெளிவார அமைச்சர் மங்கள சமரவீர அல்லது அதன் பின்னணியில் முக்கியமாக செயற்பட்ட சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி வெளியமன போன்றவர்கள், அதே போன்று இன்று 19ஆம் திருத்தத்தினுடைய வரைவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்ன, ஜனாதிபதி ஸ்ரீசேன அவர்களுடைய சிரேஷ்ட அரசியலமைப்பு சட்ட ஆலோசகர் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்ன போன்றவர்கள் இந்த விடயத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இது ஆட்சி மாற்றத்துக்கு முதலில் நடந்தது, பின்னர் இப்ப கூட்டம் நடந்திருக்கிறது. இந்த கூட்டங்களுடைய விளைவாக தமிழ்நெட் கடந்த 22 ஜனவரி 2015 ஆட்சி மாற்றம் இடம்பெற்று கிட்டத்தட்ட 2 வார கால பகுதிக்குள் ஒரு ஆவணத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். இதுதான் 2013-14 அவர்கள் பேசியதன் விளைவாக உருவாக்கிய ஆவணம் என்று அதனை தமிழ்நெட் சிங்கப்பூர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் 2013 என்ற பெயரிலே வெளியிட்டிருந்தார்கள். அந்த ஆவணமானது இந்த தரப்புகள் யாவும், இதில் பங்கு பெற்றிருக்கின்ற தரப்புகள் யாவும், உதாரணமாக மக்கள் இறைமை, பங்கெடுக்கின்ற ஜனநாயகம் போன்றவற்றை உள்ள அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியலமைப்பு, அதோடு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்தல், இலங்கையை பல்லின ஜனநாயகத்தன்மையுடையதாக கட்டியமைக்க வேண்டும், ஒரு மக்களுடைய தனிநபர் உரிமைகள் என்பன அரசியலமைப்பிலே பாதுகாக்கப்பட வேண்டும், அதிகார வலுவேறாக்கம் என்று சொல்லுவோம், அதாவது சட்டத்துறைக்கும் நீதித்துறைக்கும் நிறைவேற்றுவதற்கும் இடையிலான அதிகார வலுவேறாக்கம் இருக்க வேண்டும், சுதந்திரமான நீதித்துறை இருக்க வேண்டும், முக்கியமான ஆணைக்குழுக்கள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும், பொதுச் சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, நகர மேலாணைக்குழு போன்றவையும் போன்ற உள்ளடக்கப்பட்டு ஒரே ஒரு விடயம் தேசிய பிரச்சனை தொடர்பாக இருக்கின்றது. 2 விடயங்கள் இருக்கின்றன, அவைதான் முக்கியம் நினைக்கின்றேன். அதாவது இதை பொறுத்தவரையில எங்களுக்கு லேபல்ஸ் முக்கியம் இல்லை என்று சொல்றார்கள். அதாவது எங்களுக்கு இதிலே என்ன தலைப்பின் கீழ் இந்த விடயத்தை ஆராய்கின்றோம் என்பது முக்கியமில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது இதுல ஒற்றையாட்சி, சமஷ்டி என்ற தலைப்புகள் முக்கியமில்லை, உள்ளடக்கம் தான் முக்கியம், அரசியலமைப்பினுடைய உள்ளடக்கம் தான் முக்கியம் என்றும், இந்த என்ன தலைப்பிட்டு என்ன பெயர் கொண்டு இந்த அரசியலமைப்பை அழைக்கின்றோம் என்பது 2ஆம் பட்சமானது என்று சொல்லுகின்றார்கள். அதை தவிர சுயாட்சியையும் சேர்ந்த ஆட்சியையும், அதாவது சுய ஆட்சியையும் சேர்ந்து ஆட்சி செய்திகளையும் உறுதிப்படுத்துகின்ற ஒன்றுபட்ட இலங்கைக்கு உட்பட்ட ஒரு தீர்வுக்கு இது உடன்பட வேண்டும் என்ற விடயத்தை அதிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இதிலே உதாரணமாக சமஷ்டி பற்றி ஒரு வார்த்தை இல்லை, ஒற்றையாட்சிக்குள் தீர்வு சாத்தியப்படாது என்ற வசனம் இல்லை. அதுதான் எனக்கு மிக முக்கியமானது. என்றால் 13+13 தொடர்பாக 2009க்கு பின்னர் நடைபெற்று வருகின்ற உரையாடல்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் தரப்பு மிக உறுதியாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்ற விடயம் இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி இல்லை. தமிழர்களுடைய அரசியலமைப்பு தீர்வுக்கான அடிப்படையாக இருக்க வேண்டிய, வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய சுயநிர்ணய உரிமை பற்றின குறிப்பு இல்லை. அந்த சுயநிர்ணய உரிமை இல்லாத ஒரு அரசியலமைப்பு, குறிப்பிடப்படாத ஒரு அரசியலமைப்பு ஏற்பாடானது என்னை பொறுத்தவரையில் நிலைத்தக்கதாக, சஸ்டைனபிள், ஒரு தொடர்ச்சியாக நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்காது என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே இது ஒரு நல்ல ஆட்சி, ஒரு குட் கவர்னன்ஸ், ரூல் ஆஃப் லா போன்ற விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைவேற்றுத்துறை அதிகார ஜனாதிபதி முறை ஒழித்தல், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி, நீதித்துறையின் சட்டத்துறை, இதுகளை பற்றி தான் கூட இருக்கு. இந்த 2 விஷயம் இதை பற்றி தான் இருக்குது என்ற இந்த 2 விஷயம் தான் இருக்கு. அதுவும் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக மிகவும் குறைந்த மட்டத்திலான வெளிப்பாடுகளாக இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய விமர்சனம். இப்ப இந்த ஆவணத்தை தமிழ்நெட் வெளியிட்டதன் பின்னராக இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் நடைபெறவில்லை, இந்த ஆவணம் பிழை என்று எந்த இடத்திலேயுமே, இதிலே பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த செயல்முறையை பிரதானமாக ஒருங்கிணைக்கக்கூடிய குளோபல் தமிழ் போரம்
உலக தமிழர் என்று சொல்கிறார்கள், அமையம் என்று சொல்கிறார்கள் பேரவை, உலக தமிழர் பேரவையோ அதோடு சம்பந்தப்பட்ட நபர்களோ இந்த ஆவணம் பிழை, இதே இல்ல நாங்கள் கதைத்தது என்ற விடயத்தை அவர்கள் வெளிப்படையாக இதுவரை சொல்லவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வரத்தால் இன்று 4 மாசங்கள் 3 மாசம் ஆகிவிட்டது இந்த ஆவணம் வெளியிடப்பட்டு வெளியில் கொண்டு வரப்பட்ட தமிழ்நெட் இணையத்தால். ஆகவே இந்த ஆவணத்தில் இருப்பவைதான் அவர்கள் பேசி வருகின்றது என்பதனை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த ஆவணத்தையும் இந்தியாவினுடைய எண்ணத்தையும் தமிழ் தேசிய கூட்டத்துடைய ஏற்பாடுகளை என்று பார்க்கும் பொழுது இது 13வது திருத்தம் இல்ல 13+ என்ற ஏற்பாட்டுக்குள் தான் நின்று செயற்படுவது. இப்ப ரணில் விக்ரமசிங்க, மங்கள சமரவீர போன்றவர்களுடைய கூட்டுக்கள் அல்லது மைத்ரிபால ஸ்ரீசேனுடைய அரசியல் என்பவற்றை பார்க்கும் பொழுது அதற்குள் நிற்கின்றதுக்கும் இந்த ஆவணத்துக்கு முரண்பாடு இல்லை. ஆகவே இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்பதனை கேள்விக்குட்படுத்தாத ஒரு வகையில் தான் செய்யப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது அந்த இன்னொரு கூட்டம் அண்மையில் 3 to 5 ஜூலை வரையான அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கு என்று நாங்கள் அறிகின்றோம். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பதை பற்றி எனக்கு தெரியாது. பொதுவாக அவர்கள் தங்களோட அறிக்கையிலே இன்றைய அரசியல் நிலவரத்தை பற்றி பேசியதாக சொல்லுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கேள்வி, தமிழ் மக்களுடைய பார்வையில் இருந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லக்கூடிய, களத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பதிலே பங்கு பெற்றிருக்கின்றது. உலகத் தமிழர் பேரவை புலம்பெயர் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லுகின்றது. அவை அவர்கள் சார்ந்த வேற புலம்பெயர் அமைப்புகள், உலகத் தமிழ் பேரவையிலே அங்கத்துவமாக இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள், இவற்றில் யார் யார் பங்கு பெற்றார்கள் என்ற விவரம் எனக்கு தெரியாது. அப்ப பங்கு பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதனை வெளிப்படையாக முன்வைத்து பேச வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அவர்களுடைய அறிக்கையிலே சிவில் சமூகத்தவரை அழைத்திருந்தார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஒரு விடயத்தை நேர்களுக்கு நான் தெளிவுபடுத்தலாம். தமிழ் சிவில் சமூக அமையத்துக்கு அந்த அழைப்பு இந்த கடைசி கூட்டத்துக்கும் விளக்கப்படவில்லை, அதுக்கு முன்னரும் விடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக ட்விட்டர் தளத்திலே நான் உலகத்தமிழ் பேரவையினுடைய பேச்சாளர் திரு சுரேந்திரன் அவர்களை கேட்டேன். அதாவது ஏன் தமிழ் சிவில் சமூகத்தை அழைக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கவில்லை. தமிழ் சிவில் சமூகத்தை சார்ந்தவர்களை, அதாவது களத்திலே இலங்கை நீளத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த செயற்பாட்டாளர்களில் யாராவது இதில் பங்கு பெற்றிருந்தாரா என்று கேட்டார். இது நாங்கள் என்ன சொல்றோம், தமிழ் சிவில் சமூக அமையத்துக்கு வெளியிலேயும் தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கணும் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இப்ப நாங்கள் தமிழ் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அளவுக்கான அமைப்பா இல்லையான்றதை பற்றி மற்றவர்தான் அத அந்த தெரிவை அந்த தீர்மானத்தை மேற்கொள்ளணும். ஆகவே நான் என்னுடைய கேள்வி அதை பற்றினதில்லை. என்கிற களத்திலிருந்து எங்களோட மக்கள் மத்தியில வேலை செய்யக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அதெல்லாம் பங்கு பெற்றினார்களா என்ற கேள்வியை கேட்டிருந்தேன். அதற்கு திரு சுரேந்திரன் அவர்கள் வழங்கிய பதில் தான் என்னை சற்று கவலையில் ஆற்றினது. சற்று என்று சொல்ல வேண்டாம், உண்மையிலே பெரிய ஒரு பேரதூரமான ஒரு கவலையை என் மத்தியில ஏற்படுத்தியிருக்கின்றால். அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் தமிழ் என்று பாகுபாடு காட்டி சிவில் சமூகத்தை பார்ப்பதில்லை, நாங்கள் இலங்கை சிவில் சமூகம் என்றுதான் பார்க்கின்றோம். இலங்கையின் ஸ்ரீலங்காவின் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களில் தமிழரும் சிங்களரும் உள்ளடங்குவர் என்ற விஷயத்தை சொல்லுகின்றார். அப்ப அது அவர் சொல்ல வருவது என்னென்றால், தமிழ் சிவில் சமூகம் என்ற விஷயம் என்று ஒன்று அங்கு இல்லை என்று. அதற்கு நான் பதிலாக கேட்டிருந்தேன், தமிழ் என்ற ஒரு பெயரோடு அல்லது தமிழர்களுடைய சிவில் சமூக பிரதிநிதிகள் என்று இயங்குவது என்பது உங்களை பொறுத்தவரையில் பாகுபாடானது, டிஸ்கிரிமினேட்டிவ் என்று கருதுகிறீர்கள் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் ஒரு பெயரோடு இயங்க முடியாது என்று நீங்கள் நிலைப்பாடு எடுப்பீர்களா? உலகத் தமிழ் பேரவையின் தமிழ் என்ற விடயத்தை விட்டுட்டு உலக இலங்கையர் பேரவை என்ற அடிப்படையிலே செயற்பட போன்றதா என்ற கேள்வியை நான் எழுப்பியிருந்தேன். அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் இது தொடர்பாக உலகத் தமிழ் பேரவையினுடைய தலைவர், மதிப்புக்குரிய முன்னாள் யாழ்ப்பாண துணை ஆயராக இருந்த எங்களுடைய மதிப்புக்குரிய திரு இமானுவல் அவர்களுக்கு நான் இது தொடர்பாக ஒரு மின்னஞ்சல் அனுப்பி இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். ஆகவே இதுதான் உலக தமிழ் பேரவையினுடைய தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்பான பார்வையாக இருக்கின்றது. அதாவது சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக வேலை செய்வது பிழையானது, இலங்கையர்கள் என்றுதான் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடா என்று சொல்லி நான் அதனை கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த சிங்கப்பூர் செயல்முறை எதை சாதிக்க போகுது என்பது 2ஆம் பட்சம். ஆனால் இது எனக்கு பாரதூரமாக தெரிகிறது. இந்த பார்வையில் செயற்படுகின்றவர்களாக இருப்பார்களா இருந்தால் உண்மையில் இந்த செயல்முறையில் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக எனக்கு ஆழமாக கேள்விகள் இருக்கின்றன.
என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் சார்பில் பேசுபவர்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு பேச முடியாது சுதந்திரத்தில் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் என்ன அடிப்படையில் என்ன பேச்சுவார்த்தை நடக்கின்றது என்பது தொடர்பாக கொஞ்சமேலும் இதில் சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு அவர்கள் பேச வேண்டும், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. குருபரன், நிறைய விடயங்களை இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறீர்கள். நிறைய கேள்விகள் இது தொடர்பிலாக எங்களுக்கு இருக்கின்றன. இது தொடர்புபட்டவர்களை கூட நாங்கள் பேசி இருக்கிறோம். இன்று இரவு வெள்ளி இரவின் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இது தொடர்பானவர்களை காற்றலைக்கு அழைத்து வருவதற்காக இருக்கிறோம். அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், வருகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்ட இந்த கேள்விகள் அங்கே கேட்கப்படும். அதற்கான பதில்கள் வருகின்ற வேளைகளில் நிச்சயமாக அது பகிரப்படும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு விடயம் இந்த இடத்தில், நீங்கள் 2009 பின்னர் நடைபெற்ற முன்னெடுப்புகளில் தமிழர்களுக்கான நிரந்தர ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் புலம்பெயர்ந்தவர்களாக செய்கின்ற பல முயற்சிகளில் நீங்கள் தமிழ் சிவில் சமூக அமையம் சார்பிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக குறிப்பாக நடக்கப்பட்டது பேர்கா பவுண்டேஷன் என்று நாங்கள் சற்று காலத்திற்கு முன்னர் கூட அதை பற்றி பேசியிருந்தோம். அது கூட இதே ஒரு முன்னெடுப்புகளாகவும் இந்த அரசினுடைய சில வெளிநாட்டு அரசினுடைய ஆதரவோடும் நடக்கப்பட்டது. அதில் நீங்கள் உள்ளடங்கி இருந்தீர்கள். அங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளடங்கி இருந்தார்கள். கனடாவில் இருக்கின்ற கனடிய தமிழர் தேசிய அவை அதில் உள்ளடங்களாக இருந்தார்கள். ஆகவே பலரும் அதிலே இணைந்து கொண்ட பின்னர் அது கிடப்பில் போடப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இடத்திலே பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதில் சில முரண்நிலைகள் ஏற்பட்ட போதுதான் அது கிடப்பில் போடப்பட்டது என்ற செய்தி இங்கே பகிரப்பட்டது. அவர்கள் தான் இதை தொடர்ச்சியாக நடத்துகின்றார்கள் என்று இது சார்பில் சில கருத்துக்களை பேச வல்லவர் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கவனித்தீர்களோ தெரியவில்லை. ஆகவே இந்த பேர்கா பவுண்டேஷனுக்கும் இதற்குமான தொடர்பை நீங்க இந்த இடத்தில் எவ்வாறு பார்த்துக் கொள்கிறீர்கள்? முற்றிலுமே ஒரு வித்தியாசமான களமாகத்தான் நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு அமைகின்றன? மீளவும் பேர்கா செயல்முறையிலே தமிழ் சிவில் சமூக அமையம் அழைக்கப்பட்டது என்பது உண்மை. முதலாவது கூட்டத்துக்கு அழைக்கப்படவில்லை. 2வது கூட்டத்திலிருந்து அதன் பின்னராக நடைபெற்ற அனைத்து கூட்டங்களுக்கும் நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் சிவில் சமூக அமையம் களத்திலிருந்தும் தாயகத்திலிருந்தும், அதனை தவிர குளோபல் தமிழ் போரம், மற்றது அவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களவைகளுடைய பிரதிநிதியாக அந்த ICT அமைப்பை சேர்ந்தவர்களும், அதை தவிர நாடு கடந்த தமிழக பிரதிநிதிகளும், அந்த 3 தரப்பு புலம்பெயர் சமூகத்திலிருந்து தமிழர் சமூகத்திலிருந்து 3 அமைப்பினரும், களத்திலிருந்து தாயகத்திலிருந்து 3 அமைப்பினரும் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். நான் பெரும்பாலான கூட்டங்களிலே தமிழ் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன். வேறு பிரதிநிதிகளும் அதிலே வந்திருந்தார்கள். அந்த கூட்டம் புலம்பெயர் தமிழர்களுக்கும் தாயகத்தில் உள்ள தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு ஒட்டுமொத்த அவர்களுடைய வெளிப்பாடாக எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதனை முன்வைத்து ஒரு அடிப்படை வரைவொன்றை உருவாக்குவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். அதில் ஒரு அடிப்படை வரைவு ஒன்று, டிராப்ட், அதனுடைய நகல் வடிவம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. நிறைந்த விவாதம் நடைபெற்றது. பல கூட்டங்கள் அந்த கூட்டங்கள் நடைபெற்று விவாதம் நடந்தது. இந்த இடத்திலே 2 விடயங்கள் தொடர்பாக நான் அது எந்த விடயங்கள் என்பதனை பற்றி வெளிப்படையாக பேசுவது பொருத்தமாக இருக்கா நினைக்கின்றேன். அது தொடர்பாக பேச வேண்டியவர் அதனை பேச வேண்டும். ஆனால் 2 முக்கிய விடயங்கள் தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்கள் இது தொடர்பாக கட்சிக்குள் பேசி ஒரு முடிவை அறிவிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதன் பின்னராக எங்களுக்கு அந்த கூட்டங்கள் நடைபெறவில்லை. ஆகவே அதில் ஒரு நகல் வடிவம் இருக்கின்றது. இப்ப இந்த கூட்டத்துக்கும் இப்ப சிங்கப்பூர் நடைபெறுகிற கூட்டத்துக்கும் இடையிலான வித்தியாசமா நான் காண்றது, இது வெறுமன தமிழர்களுக்கு இடையிலான தமிழர்களுடைய முன்வைப்பாக, தாயகத்தில் உள்ள புலம்பெயர் சமூகத்தில் உள்ள தமிழர்களுடைய முன்வைப்பாக இதனை வைக்க வேண்டும் என்பதனை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை. ஆனால் சிங்கப்பூரில் நடைபெறுவது இலங்கையில், தென்னிலங்கையில் நடக்கின்ற செயற்பாட்டாளர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு உறவை கட்டியெழுத்தல் தான் நோக்கம் என்று இன்று டாக்டர் ஜெனிங் சிலோன் டுடேக்கு வழங்கிய அந்த பேட்டியிலே நேற்று முந்தைய தினம் வெளிவந்திருக்கின்றது. அந்த பேட்டியிலே சொல்லி இருக்கின்ற. ஆகவே இந்த 2ம் சமாந்தரமாக செல்லக்கூடிய, அதாவது ஒரு 3 கட்டமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, தென்னாப்பிரிக்காவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான நடக்கிற பேச்சுவார்த்தை. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வகிபாகம் என்னவென்று எனக்கு தெரியாது. 2வது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை அரசாங்கம், புலம்பெயர் அமைப்புகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை. 3வது, தாயகத்திலும் சரி புலம்பெயர் தமிழர் சமூகத்திலே இந்த அமைப்புகளுக்கு இடையில் ஒரு ஒருமித்த குரலாக ஒரு ஆவணத்தை முன்வைத்தல் என்பது. இப்ப இந்த பேர்கா செயல்முறைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்று தெரியாது. ஆனால் பேர்கா செயல்முறை தமிழ் பிரச்சனைகள் தொடர்பாக அந்த நகல் வரைவு கூடுதலாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு முரணில்லாதவாறு
வளர்த்தெடுக்கப்பட்ட நகல் ஒன்று அங்கு இருக்கின்றதை உறுதிப்படுத்துகின்றேன். சிங்கப்பூர் பிரின்சிபல்ஸ் என்ற இந்த ஆவணம் இருக்கின்றது. அந்த ஆவணத்துக்கும் பெர்கோஃப் பவுண்டேஷனால் வழிநடத்தப்பட்ட அந்த செயல்முறைக்கு வந்த ஆவணத்துக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. பெர்கோஃப் பவுண்டேஷனால் வழிநடத்தப்பட்ட அந்த நகல் வரைவிலே தமிழர்களுடைய அபிலாஷைகள் தொடர்பான ஒரு பூர்ணமான ஒரு வெளிப்படுத்தல் ஒன்று உண்டு என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், 3 சமாந்திரமான விடயங்களாக நடைபெறுகின்றன என்று சொன்னேன். இங்கே நடைபெறுவது இலங்கை அரசாங்கத்துக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடக்கின்ற இந்த அக்கௌண்டபிலிட்டி தொடர்பான இன்டர்னல் மெக்கானிசம், பொறுப்பு பொருள் தொடர்பான ஒரு உள்ளக செயல்முறையை உருவாக்குவதற்கான ப்ராசஸ், அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் ரகசியமாக நடைபெறுகின்றது. அது UN ஹை கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையாளர் சொன்ன செயல்முறைக்கு ஒவ்வாதது என்றதனை நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இவருக்கு UN ஸ்பெஷல் ராப்பர்ட்டோ அண்ட் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் அண்மையில வந்தவர் எங்களுடைய பிரதிகள் அவரை சந்தித்தார்கள், எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்தார்கள். UN ஹை கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மார்ச்ல சொன்னது, பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடித்தான் நீங்கள் இப்படி ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கலாம். ஆனா இதுவரைக்கும் தமிழ் மக்களோட இந்த உலக செயல்முறையை எப்படி உருவாக்க போறோம்ன்றது தொடர்பாக எந்த விதமான கலந்துரையாடல் நடைபெறவில்லை சொல்லி வைக்கலாம். அப்ப நான் ITI பார்த்து தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஐக்கிய நாடுகள் சபை விதித்திருக்கிற ஸ்டாண்டர்டுன்றது இன்டர்னல் மெக்கானிசம்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றதா இருந்தாலும், ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஸ்டாண்டர்டுக்கு இல்ல சர்வதேச திராகரத்துக்கு இருக்கிறதா இருந்தால், கன்சல்டேஷன் வித் விக்டிம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதிக்கப்பட்டவர்களுடான இந்த கலந்தாய்வு என்பது முக்கியம் என்று அது நடைபெறவில்லை. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபை சொல்ற அந்த தராதரத்தை கூட தென்னாப்பிரிக்க அரசாங்கம் கூட இதுல கடைபிடிக்க தவறுதோ என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். உண்மையில் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு தமிழர்களுக்கான அந்த உண்மையான தீர்வுகள் எவ்வாறு எட்டப்பட முடியாது என்பதனை நாங்கள் கடந்த காலங்களில் மிக சரியாக சொல்லி வருகிறோம். அது தொடர்பில் நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாங்கள் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை உறவுகள் அனைவருமே அறிவார்கள். நீங்கள் கூட பல காற்றலைகளில் அதை பற்றி பேசி இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய இந்த முன்னெடுப்புகள் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அங்கீகாரம் வழங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருப்பது போல் தான் தெரிகிறது. இதே வேளையில் இந்த இடத்தில் இன்னும் ஒரு செய்தி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், தென்னாப்பிரிக்காவினுடைய இப்போதைய பொறிமுறைகளும் இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையினால் எடுத்து வரப்படுகின்ற தீர்மானங்களும் அது தொடர்பிலான இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பிலும் நிறைய பேசிக் கொள்கின்றோம். ஆகவே ஒரு 6 மாத கால இடைவெளிக்குள் இவ்வாறான செயல்முறைகளின் ஊடாக இந்த தீர்வு திட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களை அல்லது ஒட்டுமொத்த சமூகத்தையுமே இனத்தையுமே கொண்டு வருகின்ற ஒரு சூழலை ஐநாவும் சேர்ந்து உருவாக்குகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆகவே இதில் ஐநாவினுடைய அங்கீகாரம் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை, நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவை இந்த அறிக்கையை பிற்போட்டுமே நாங்கள் கண்டனம் வெளியிட்டிருக்கிறோம். அது தவறானது என்று சொல்லியிருக்கின்றோம். ஆட்சி மாற்றத்துக்கும் அறிக்கை வெளிவருவதற்கும் சம்பந்தம் இல்லை. வேண்டுமென்றால் இவர்கள் உலக ரீதியாக ஒரு செயல்முறை ஏற்படுத்த போகின்றார்கள் என்றால் அதை இவர்கள் செய்யட்டும். அறிக்கை வெளிவருவதில் ஏன் அதுக்கு தடங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ரணில் விக்ரமசிங்க அறிக்கையை ஒத்திவைத்தது, ஸ்ரீசேனா அறிக்கையை ஒத்திவைத்தது ஒரு சாதனையாக அவர்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பளிப்பதற்காகவே இந்த அறிக்கை ஒத்திவைக்கப்பட்டது போன்று எனக்கு தோன்றுகின்றது. ஸ்ரீசேனா உதவி வெளியுறவு அமைச்சர் அஜித் பெரேரா போன்றோர் பேசுகின்ற பேச்சுக்களை அண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படித்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆகவே இந்த அறிக்கை ஒத்திவைப்பு என்பது ஆட்சி மாற்றமானது நிலைப்படுத்தப்பட வேண்டும், பொது தேர்தலிலும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கனுடைய ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது போன்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. ஆனால் அதை ஒரு பக்கம் வைத்து விட்டு பார்த்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்திலே இது ஒரு வெறுமனே ஒரு ஒத்திவைப்புத்தான், செப்டம்பரிலே கட்டாயம் அறிக்கை வரும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதனை பற்றி ஒரு பெரும்பாய் திறக்க தயாராக இல்லை. அண்மையிலே இலங்கை வந்திருந்த அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர், ஜனநாயக மனித உரிமைகளுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் டாம் மலியன்ஸ்கி அவர்கள் இது தொடர்பில் எந்த செயல்முறையும் பூர்த்தி அடைந்ததாக நாங்கள் கருத மாட்டோம் என்று சொல்லியிருக்கார். We consider everything to be unfinished. Nothing is finished என்று சொல்றார். அதாவது இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததால் எல்லாம் முடிவடைந்து விட்டது என்று இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து அமெரிக்கா இது தொடர்பில் ஆர்வம் செலுத்துமா என்பது
பொது தேர்தல் எப்படியாக முடிவடைகின்றது என்பதனை பொறுத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த இடத்திலே ஐக்கிய நாடுகள் சபையானது அதனுடைய உறுப்பு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா எவ்வாறு இந்த அறிக்கையை கையாள வேண்டும் என்பதனை சிந்தித்து அவர்கள் கேட்டிருந்தார்களோ அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே குருபரன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்று இரவின் அரசியல் களம் என்பது ஒரு சிறப்பு அரசியல் களமாக இருக்கின்றது. இதில் பங்கு கொண்டவர்கள் புலம்பெயர்ந்த தளத்தில் இன்று நிறையவே மக்கள் மத்தியில் தங்களுடைய சேவைகளை ஆற்றி வருகின்ற மக்கள் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே அந்த நேரத்தில் அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்து வருகின்ற பொழுது நாங்கள் திரு குருபரன் அவர்களுடைய கேள்விகளையும் அந்த இடத்தில் அவர்களோடு கேட்டுக் கொள்ளலாம். தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் நிறையவே பேசப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட விலைகளை இங்கே நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதில் இன்றைய காலங்களில் எவ்வாறு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன, யார் யார் இதில் கலந்து கொள்கிறார்கள், யார் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதனுடைய பின்னணி என்ன, எதற்காக இவை நடைபெறுகின்றன, முழுமையான வெளிப்படைத்தன்மை அங்கே ஏன் காணப்படவில்லை என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. குருபரன் அந்த கேள்வியை தான் இங்கே தந்திருந்தார். நான் இந்த வேளையில் அடுத்த செய்திகளுக்கு செல்கின்றோம். குருபரன் குறிப்பாக சட்டத்துறை சார்ந்த ஒரு கேள்வியாகத்தான் இது அமைய போகிறது. இந்த இலங்கையின் 19வது சட்ட திருத்தத்தின் உச்சநீதிமன்றத்தின் முக்கியமான தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. நேற்றைய முன்தினம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை தலைவராக பிரதமரை செயல்படுத்துவது, அதிகாரங்கள் அமைச்சரவையில் எத்தனை பேரை வழங்குவது என்ற அதிகாரமாகவே நிறைய விடயங்கள் இந்த 19வது திருத்த சட்டத்தில் இருக்க போகிறது. மைத்ரிபால அரசு இதில் மாற்றங்களை கொண்டுவர இருப்பதாக அறிகின்றோம். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை கடந்து கூட சில சரத்துக்களை நீக்கிவிட்டு இதனை பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இந்த 19வது திருத்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சரத்துக்களை நீக்கின பின்னர் அதனை எவ்வாறு நாங்கள் சரியான ஒரு சட்டம் மூலமாக இங்கே ஏற்றுக்கொள்வது, இங்கே என்ன சிக்கல்கள் தோன்றி இருக்கின்றன, எதை இலங்கை அரசு மீளவும் தமிழர்களுக்கு சொல்ல வருகின்றது என்ற கேள்விதான் எங்களிடத்தில் பெரிதாக இருக்கின்றது. கூறுங்கள். இதுல உயர் நீதிமன்றத்துக்கு விடப்பட்ட விடயம் அரசியலமைப்பிலே சில பிரிவுகளை மிக முக்கியமான பிரிவுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த பிரிவுகளை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்தின் 2/3 பெரும்பான்மை மட்டும் போதாது, மக்களுடைய பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த அங்கீகாரம் பெறப்படும் பொழுதுதான் அப்படியான மாற்றங்கள் செய்யப்படலாம் என்ற ஒரு விதி ஒன்று இருக்கின்றது இலங்கை அரசியலமைப்பிலே. ஆகவே ஜனாதிபதிக்கு நிறைவேற்றுத்துறை அதிகாரங்களை வழங்கக்கூடிய பிரிவானது, அந்த பிரிவில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்களானது மக்களால் ஒரு பொது வாக்கெடுப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுடைய மாற்றம் செய்யப்பட முடியாது என்பதுதான் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்ப இந்த 19வது திருத்தத்திலே ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள், அதாவது அமைச்சரவையினுடைய அமைச்சர்கள் யார் என்பதனை தீர்மானிப்பது பிரதமராக இருப்பார், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அமையும் போன்ற விடயங்கள், இந்த பிரதமருக்கு ஜனாதிபதியினுடைய நிறைவேற்றுத்துறை அதிகாரங்களை வழங்குகின்ற எந்த அதிகாரத்தையுமே பொது வாக்கெடுப்பு இல்லாமல் மாற்ற முடியாது என்ற விடயத்தை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்கின்ற என்றால், இந்த நிறைவேற்றுத்துறை அதிகார ஜனாதிபதியை முற்றாக ஒழிப்போம் என்ற கோஷத்தோடு உண்மையில் சிறிசேன பதவிக்கு வரவில்லை. பொது வாக்கெடுப்புக்கு போகாத விடயங்களை நாங்கள் செய்வோம், பொது வாக்கெடுப்புக்கு போக தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் மாற்றி அமைப்போம் என்று சொல்லியிருந்தார். ஆனா இவர் அப்படி பொது வாக்கெடுப்புக்கு தேவையில்லாத விடயங்கள் என்று இவர்கள் கருதிய விடயங்களை கூட உயர் நீதிமன்றம் பொது வாக்கெடுப்புக்கு போனால் ஒழிய அதனை செய்ய முடியாது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றாலக்கா, நிறைவேற்றுத்துறை அதிகார ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழிப்பதோ அல்லது அதனுடைய பிரதான அதிகாரங்களை குறைப்பது என்பதோ அரசியலமைப்பை புதிதாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்கினால் அன்றி அல்லது பொது வாக்கெடுப்புக்கு போனால் அன்றி சாத்தியமில்லை என்பது. ஆகவே நிறைவேற்றுத்துறை அதிகார ஜனாதிபதி என்றால் இதுல சற்று குழப்பமாக இருக்கலாம். என்றால் இலங்கை அரசியலமைப்பின் பிரகாரம் நீங்கள் புதுசா ஒரு அரசியலமைப்பு இருந்தால் எந்த பொது வாக்கெடுப்புக்கும் போன்றதே இல்லை. ஆனால் அதுல சில முக்கியமான பிரிவுகளுக்கு இருக்கின்ற அரசியலமைப்புக்குள்ளேயே திருத்தம் செய்யறதா இருந்தால் நீங்க பொது வாக்கெடுப்புக்கு போன்றதே இருக்கு. அப்ப இன்றைய அரசாங்கம் முன்னால் உண்மையிலேயே அவர்கள் நிறைவேற்றுத்துறை அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க விரும்புகின்றார்கள் என்றால், அல்ல அதில் உள்ள அதிகாரங்களை ஈவன் குறைக்கிறதாக இருந்தால் புது அரசியலமைப்புக்கு போகணும், புது அரசியலமைப்பு உருவாக்கணும், இல்லாட்டி பொது வாக்கெடுப்பு கொண்டு போவதற்கு தயாரா இருக்கணும். நான் நினைக்கல இந்த ரெண்டுக்கும் இப்போதைக்கு இவர்கள் தயாரில்லை. ஆகவே வெறுமனே இப்பொழுது நடைபெற இருப்பது இதுதான். 18வது திருத்தம் மூலமாக ஜனாதிபதியாக போட்டியிடுவர் எவ்வளவு முறையும் போட்டியிடலாம் என்ற விடயம் இல்லாமல் போகின்றது. அதே போன்று 17ஆம் திருத்தத்தின் கீழ் இருந்த அரசியலமைப்பு பேரவை திருப்பி வருகின்றது. அதனை தவிர, அதாவது ராஜபக்சவால் இல்லாமல் செய்யப்பட்ட 17ஆம் திருத்தம் மீள கொண்டு வரப்படுகின்றது, ராஜபக்சால் கொண்டு வரப்பட்ட 18ஆம் திருத்தம் அகற்றப்படுகின்றது. மற்றபடி
நிறைவேற்றுத்துறை அதிகார ஜனாதிபதி முறையை நாங்கள் ஒரு சாதாரண ஜனாதிபதி முறையா மாற்றுவோம், அதிகாரங்களை குறைக்க போறோம்ன்ற விஷயத்த இவர்களால் செய்ய இயலாமல் போல. இப்ப ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்க விடயம் அதான், பொதுவாக இடத்துக்கு போற விஷயங்களை நாங்கள் நீக்கி போட்டு இதை பாஸ் பண்ண போறோம் என்றால், இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போறோம் என்றால் அந்த நிகழ்ச்சிகள் அவர்கள் இப்போதைக்கு கைவிட்டிருக்கின்றதுதான் நடக்கும். இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற பொழுது இந்த பொது வாக்கெடுப்பு தேவையில்லை என்று ஒரு செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது இது என்ன விடயத்தை சொல்லி இருக்கிறது? பொது வாக்கெடுப்பு தேவையில்லை ஒரு புதிய அரசியல் சட்டத்தை கொண்டு வருவதற்கு என்றால், அப்ப இனி அது இல்லாமலே எந்த சட்டமூலத்தையும் கொண்டு வரலாமா? இல்ல அதுல அதாவது பிரதமருக்கு ஜனாதிபதி அதிகாரங்களை நீங்கள் வழங்க போறீங்கன்னா பொது வாக்கெடுப்பு போகணும். இல்லாட்டி அதை பற்றி சொல்லுகின்ற சரத்துகளை நீக்கிவிட்டு இந்த திருப்பி அரசியலமைப்பு பேரவையை கொண்டாடுறது, ஜனாதிபதியின் என்ன எலக்டோரல் டேர்ம்ஸ் அவர் எத்தனை முறை அவர் பதவி வைக்கலாம் போன்ற விஷயங்களை திருப்பி மாத்துறதுல ஆட்சேபனை இல்ல உயர் நீதிமன்றத்துக்கு. அதை பாஸ் பண்ணுங்க. இதை நீங்கள் பாஸ் பண்றதா இருந்தால் பார்லிமெண்ட்ல நீங்கள் செய்தா மட்டும் காணாது, மக்களிட வாக்கெடுப்பும் வேணும் என்று. இப்ப ரணில் என்ன சொல்றாரு என்றால், பிரதமருக்கு அதாவது தனக்கு அதிகாரங்கள் வழங்குகின்ற சரத்துக்களை நான் இல்லாமல் பண்றேன், இந்த அரசியலமைப்பு பேரவையும் இதையும் அந்த ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய டேர்ம் லிமிட் மற்றது பாராளுமன்றத்தினுடைய கால எல்லையை 5 குறைக்கிறது போன்ற விஷயங்களை செய்வோம் செய்யறதுக்கு உயர் நீதிமன்றம் 2/3 மெஜாரிட்டியோட காரணம்னு சொல்லி இருக்குது. இதுல 2/3 மெஜாரிட்டியும் இருக்கும்ன்றது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்றால், ராஜபக்ச சார்பாக 64 எம்பிமார் இருக்கணும் என்பது தெளிவாகுது. எதிர்கட்சி தலைவரா தினேஷ் குணவர்தன போடுவோம் 64 பேர் கையெழுத்து போட்டிருக்கணும். அவை ராஜபக்ச ஆக்கள். இப்ப மிச்சம் 161 மொத்தம் 150 எம்பி ஆதரவு உங்களுக்கு தேவை பாஸ் பண்றதுக்கு. இதுல வெளிப்படையாக எங்களுக்கு தெரியாத வேற ராஜபக்ச ஆதரவாளர்கள் இருக்கிறார்களா? ரணிலோடு சேர்ந்து தேசிய அரசாங்கம் அமைச்சிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எப்படி ஓட் பண்ண போயிடும்? இப்ப ஜாதிகள் உரிமையை சொல்லி இருக்குது, இந்த விஷயங்களை உயர் நீதிமன்றமே தட்டி விட்டுருக்கூடிய இப்ப தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், மற்றபடி எங்களுக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். பெரும்பாலும் பாஸ் பண்ண நினைக்கிறேன். அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையினுடைய அதிகாரங்களை குறைப்பது என்ற ஸ்ரீசேனாவுடைய முக்கியமான உறுதிமொழியை செய்ய முடியாமல் போவதில்லை இந்த இடத்தில். ஆகவே இந்த 19வது திருத்த சட்டம் என்பது பார்லிமெண்ட் நிறைவேற்றப்படும். அந்த நிறைவேற்றப்படுகின்ற பின்னால் ஒரு பொது தேர்தலுக்கான முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது தொடர்பில் நாங்கள் அடுத்த நீங்களும் சற்றே அவசரமாக இருக்கின்றீர்கள். இன்னும் நிறைய விடயங்களை பேசலாம். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இவற்றோடு நிறைவு செய்யலாம். பொது வாக்கெடுப்பு அதன் பின்னர் எங்களுக்கு எவ்வாறு இந்த பொது தேர்தல் நடைபெற போகிறது, இதில் தென்னிலங்கை கட்சிகள் எவ்வாறு இருக்க போகின்றன, மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒருங்கிணைவு என்பது எவ்வாறு சாத்தியப்பட போகிறது, இதில் எவ்வகையில் தமிழர் தரப்பு இதனை பார்த்துக் கொள்ள போகிறது என்ற நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அடுத்த வாரத்தில் ஒரு வாய்ப்பான பொழுது பேசுவோம். இந்த வேளையில் உங்கள் நேரத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி திரு குருபரன் அவர்களே. நன்றி, வணக்கம். யாழ் சட்டத்துறை விரிவுரையாளர், தமிழ் சிவில் சமூக அமையத்தின் பேச்சாளர் திரு குருபரன் குமரவடிவேல் அவர்கள்